மிகவும் அழகோடும் தெய்வீக ஒளியோடும் அன்னை மரியா பிறந்தாள். மலடியாக இருந்த அன்னாவுக்கு குழந்தை பிறந்ததை எண்ணி பெத்சாலியா கிராமமே மகிழ்ந்து கொண்டாடியது. அந்த ஊர் வழக்கப்படி ஆண் குழந்தை என்றால் 8வது நாளிலும் பெண் குழந்தை என்றால் 15வது நாளிலும் தூய்மை சடங்கு நிறைவேற்றுவது வழக்கமாக இருந்தது. அதன்படியே 15வது நாள் அன்னை மரியாவை கோவிலுக்கு எடுத்து சென்றனர். ஏற்கனவே வானதூதர் வழியாக கடவுள் அவர்களுக்கு சொல்லி இருந்த பெயர் மரியா, இதுவே பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி மரியா என்ற பெயரையே குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். மிகவும் மகிழ்வோடும் அருமையாகவும் அன்போடும் குழந்தையை வளர்த்து வந்தனர். நாட்கள் உருண்டோடியது. குழந்தைக்கு 3 வயது ஆகியது. குழந்தையை ஆலயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டுமே என்ற நினைவு வந்தது. குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து சென்றார்கள். குழந்தையை ஆலய வாயிலில் கொண்டு சென்றதும் அது ஆலயத்திற்கு ஏற்கனவே வந்து போன குழந்தையைப் போல ஆலயத்திற்குள் ஓடிப்போனது. அப்பொழுதே அவர்கள் உள்ளத்தில் இது ஒரு தெய்வீக குழந்தையாக தான் இருக்கும் என்ற உணர்வு தோன்றியது. அங்குள்ள வழக்கப்படி பெண்கள் என்றால் சற்று ஒதுக்கி வைக்கும் பழக்கமே வழக்கமாக இருந்தது. காரணம், ஏவாள் விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு பாவத்தை வருவித்து கொண்டதால் பெண்களை ஒதுக்கியே வைத்திருந்தனர். அதனால் கோவில் அருகில் உள்ள மடங்களில் அவர்களை தங்க வைப்பார்கள். அதுபோல அன்னை மரியாவும் அந்த மடத்தில் ஒப்படைக்கப்பட்டாள். அந்த மடத்தில் உள்ள ஆமோசாள் என்ற பெண் மரியாவை தானே பார்த்து கொள்வதாக கூறி குழந்தையை எடுத்து சென்றாள். ஆனால் அங்கு ஒரு வழக்கம் இருந்தது. பெண்கள் பருவம் அடையும் வரைதான் அங்கு இருக்க முடியும். அதன்பின் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அந்த மடத்தில் நம் அன்னை மிகவும் பரிசுத்தமாக வளர்ந்தாள். அங்கிருந்த கல்வி சாலையில் மரியா எபிரேய எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டாள். மறைநூல்களின் வார்த்தைகளை வாசித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்திப்பதில் மரியா ஆர்வம் கொண்டிருந்தார். பாடல்களை பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் சிறந்து விளங்கினார். ஆலயத்திற்கு தேவையான திரைச்சீலைகளை நெய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். நாட்கள் உருண்டோடின. திடீரென்று பெத்சாலியா கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத நிலை வந்தது. செய்வதறியாது திகைத்த சுவுக்கீன் தனது நண்பரிடம் ஆலோசனை கேட்டார். அவர் நாசரேத்தூரில் நிறைய கட்டிட வேலை இருப்பதாகவும் சுவக்கீனுக்கு கட்டிடத் தொழில் தெரியும் என்பதால் அங்கு போனால் பிழைத்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறினார். உடனே அவர்கள் நாசரேத்தூருக்கு போகலாம் என முடிவெடுத்தார்கள். சுவக்கீனின் சகோதரி சாராவை நாசரேத்தூரில் உள்ள மனாசே என்பவருக்கு தான் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். எனவே தங்கை வீட்டிற்கு முதல் போகலாம் என்று மூட்டை முடிச்சுகளோடு கிளம்பினார்கள். போவதற்கு முன் செக்கரியா எலிசபெத்தை சந்தித்தார்கள். நாசரேத் போவதை பற்றி கூறினார்கள். செக்கரியாவும் பயணத்திற்கு தேவையான சிறு உதவிகளை செய்து அனுப்பி வைத்தார்கள். பின்பு தன் அன்பு மகள் மரியாவை சந்தித்து கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் என்று எண்ணி மரியாவை பார்க்க சென்றனர். குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டனர். அன்னை மரியாவை கவனித்து வந்த ஆமோசாவிடம் விஷயத்தை கூற அவளும் மனம் இறங்கி பண உதவி செய்து அனுப்பி வைத்தாள். நாசரேத் போக 146 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. 5 நாட்களாக நடந்து போய் நாசரேத்தை அடைந்தார்கள். தங்கை சாராவையும் குடும்பத்தினரையும் சந்தித்தார்கள். சாரா தனது அண்ணனையும் அண்ணியையும் கட்டிப்பிடித்து அழுதாள். பின்பு தன் குழந்தைகள் கிளியோப்பா, அர்சாகேல் ஆகியோரை அழைத்து தாய் மாமனை அறிமுகப்படுத்தினாள். இப்படியாக
தன் தங்கை வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீட்டில் குடி அமர்ந்தார்கள். வீட்டில் குடியேறிய சில மாதங்களில் அன்னா மீண்டும் கர்ப்பமடைந்தார். மீண்டும் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு பெயர் வைக்கும் நாள் வந்தது. என்ன பெயர் வைக்கலாம் என யோசித்தார்கள். பெலினாள் என வைக்கலாம் என்று சாரா கூறினாள். அன்னா அதை மறுத்தாள். இந்த குழந்தைக்கும் மரியா என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். சுவக்கீன் அதிர்ச்சி அடைந்தார். ஒரே வீட்டில் 2 குழந்தைகளுக்கும் மரியா என்று பெயரா என ஆவேசப்பட்டார். ஆனால் அன்னா, நான் தவமிருந்து பெற்ற பிள்ளையை காண முடியாவிட்டாலும் அவளது பெயரையாவது இக்குழந்தைக்கு வைத்து ஆசை பார்ப்பேன் என்று கூறிவிட்டாள். அன்னா பேச்சை மறுக்க முடியாமல் 2வது குழந்தைக்கும் மரியாள் என்றே பெயர் வைத்தனர்.